வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து தங்கப்பத்திர திட்டம் 2024க்கான தங்கப்பத்திரம் திட்டம் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து இப்போ ஒரு சகோதரர் வந்து கேட்டிருந்தாரு. இந்த ஸ்கீம் பத்தின டீட்டெயில் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தங்கப்பத்திர திட்டம் மூலமா நமக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இப்ப வந்து ஒரு தனி நபர் வந்து எத்தன கிராம்ல இருந்து எவ்வளோ வந்து அதிகபட்சமா நம்ம வந்து இந்த தங்கத்துல வாங்க முடியும். அதோட எத்தன பெர்சன்டேஜ் வந்து வட்டியா குடுக்குறாங்க. இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்ற எல்லா விஷயமே பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து ஒரு ரூ. 5000 தக்க விலை இருக்கு. இந்த டைம்ல வந்து நீங்க இந்த தங்க பத்திரத்த வந்து வாங்கிக்கிறீங்க அப்படின்றப்போ, நமக்கு வந்து திரும்ப விக்கிறப்ப அதோடைய விலை தங்கத்தோடைய விலை வந்து ஒரு வேளை ரூ. 10,000 இருந்துச்சுனாக்கா, அந்த ரூ. 10,000க்கு வந்து அவங்க எடுத்துக்கிட்டு நமக்கு ரூ. 10,000 குடுப்பாங்க. அப்படின்றப்போ நமக்கு ரூ. 5,000 லாபம். அததான் வந்து இந்த ஸ்கீம் மூலமா நம்ம வந்து பெரிய பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்றோம். உண்மையாவே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். தங்கப்பத்திர திட்டம் அப்படின்றது. நெறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால இந்த வீடியோ இன்னைக்கு பார்க்கலாம். தங்கப்பத்திரம் அப்படின்றது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். தங்கப்பத்திரம் அப்படின்றது வந்து இதுல வந்து தங்க நகையா வாங்குறது தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வந்து எப்படி தங்கம் வாங்குவோம்? எப்பயும் போல ஒண்ணு சிட்டு போட்டு வாங்குவோம். இல்ல அப்படின்னாக்கா கையில இருக்கக்கூடிய அமௌண்ட்ட குடுத்து தங்க நகையா வாங்கி வைப்போம். அது வந்து பல வடிவங்கள்ல வாங்குவோம். தோடு, மூக்குத்தி, செயின், நெக்லஸ், ஹாரம் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து பல வடிவங்கள்ல வாங்குவோம். இந்த தங்கப்பத்திரம் அப்படின்றது வந்து ஒரு பாண்டு, ஒரு பேப்பர் அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு பணத்த கட்டி இந்த தங்கப்பத்திரம் அப்படின்றத வந்து எத்தனை கிராமுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோல வந்து எத்தனை கிராம் நம்ம வாங்க முடியும், எப்பத்துலருந்து எப்போ வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கு. இதுல வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல் புதுசா பார்க்குறவங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனல்ல வந்து நெறைய மணி சேவிங்ஸ், அதுக்கடுத்து கோல்டு சேவிங்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இந்த மாரி நெறைய வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, அதுபடி நீங்க சேமிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இந்த சேனல்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் புடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில கண்டிப்பா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி தங்கம் வந்து எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பல வீடியோ போட்டிருக்கேன். அதில வந்து தங்க நகை எப்படி சேமிக்கலாம், எந்தெந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதுக்கு வந்து தனியாவே ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி, அதில வந்து நான் போட்டிருக்கேன். அத வந்து செக் பண்ணி பாருங்க. தங்க நகை அப்படின்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுமே வந்து பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன். அப்படின்றப்போ நம்ம வந்து கண்டிப்பா தங்க பத்திரம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு இதில வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எவ்வளோ லாபமானது அப்படின்றதையுமே பார்க்கலாம். இப்ப தங்க பத்திரம் பொறுத்த அளவுக்கு நம்ப இந்திய அரசால ஆர்பிஐ மூலமா வெளியிடுறது தான் வந்து தங்கப்பத்திரம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்கீம் அப்படின்றதுனால, நம்ம எந்தவித பயமும் இல்லாம இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு வந்து எந்த வகையிலயுமே வந்து பாதிப்பு ஏற்படாது. இதுல வந்து நெறைய பெனிஃபிட் தான் இருக்கு. பாதிப்பு அப்படின்றது இதுவரைக்கும் ஏற்பட்டது கிடையாது அப்படின்றப்போ, நம்ம வந்து நம்மளுடைய பணத்த இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். முக்கியமா பார்க்க போனோம்னா, பெண் குழந்தை வச்சிருக்கோம் அப்படின்றப்போ, இந்த தங்கப்பத்திர திட்டம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் வந்து என்கிட்ட பல்க்கா ஒரு அமௌண்ட் இருக்கு. அத வந்து நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நெனைக்கிறவங்க வந்து, இந்த தங்கப்பத்திர திட்டத்துல வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த பாண்ட் வந்து வாங்கி வச்சுக்கிறப்போ, கட்டாயம் அது வந்து பல மடங்கு நமக்கு லாபத்த குடுக்கும். ஸோ அந்த மாரி பணம் வச்சிருக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. பணத்துக்கும் சேஃப்டி, அதே சமயம் அது அதிக அளவுல பெருகவும் செய்யும் அப்படின்றப்போ, ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படின்ற ஒரு லாபமான விஷயத்த வந்து கண்டிப்பா நம்ம வந்து அ கிடைக்கும் நமக்கு. இதுல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தங்கப்பத்திரத்துல 24 கேரட் கோல்டு தான் நம்ம வந்து வாங்கிக்க முடியும். அதாவது கோல்டுல தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த 24 கேரட் கோல்டு அப்படின்ற தங்கப்பத்திர வடிவத்துல நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். இந்த ஸ்கீம்ல வந்து என்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றோமோ, அதாவது ஒரு கிராம் வந்து இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டால நிர்ணயம் பண்ணி வெளியிடுவாங்க. அத வந்து நம்ம எந்த அளவுக்கு அதில இன்வெஸ்ட் பண்றோமோ, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து வருஷத்துக்கு 2.5% வந்து வட்டியா நமக்கு கிடைக்கும். அப்ப 2.5% அப்படின்றது வந்து நமக்கு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு அதிக அளவுல வட்டியே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கீமா இருக்கு. அதோட வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து இதுல வரக்கூடிய வட்டிய வந்து நம்ம வாங்கிக்க முடியும். நம்ம வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்ற மீன்ஸ் வந்து, நம்மளுடைய அக்கவுண்ட் குடுத்துருப்போம் பார்த்தீங்களா? அதுல வந்து அவங்க அந்த வட்டிய வந்து போட்டுட்டே வருவாங்க. நம்ம எடுத்து யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னாக்கா, அது ஒரு தனி சேவிங்ஸா அப்படியே வந்து விட்டுட்டு இருக்கலாம். இந்த கோல்டு பாண்ட் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆர்பிஐ உடைய வெப்சைட்ல வந்து ஆன்லைன் மூலமா வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்குறப்போ நமக்கு வந்து நெறைய பெனிஃபிட்டும் இருக்கு. அது என்னென்னன்றது சொல்றேன். அதோட ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்க வெளியிடுவாங்க. இந்தந்த இடத்துல கிடைக்கும்
கிடைக்கும் அப்படின்ற லிஸ்ட்டோட வெளியிடுவாங்க. எல்ஐசியில கிடைக்கும். அதுக்கடுத்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து கிடைக்கும். அப்புறம் பேங்க் இந்த மாரி விஷயங்கள்ல எல்லாம் வந்து நம்ம வாங்க முடியும். எந்தெந்த பேங்க்ல வந்து வெளியிடுறாங்களோ அங்கேயெல்லாம் வந்து நம்மளால வாங்க முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ஸ்கீம் அப்படின்றப்போ, கண்டிப்பா நம்ம வாங்குறதுக்கு எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாம வாங்கலாம். இப்ப ஆர்பிஐ உடைய வெப்சைட்ல ஆன்லைன் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்றப்போ, ஒரு கிராமுக்கு வந்து அவங்க நிர்ணயம் பண்ண விலையில ரூ. 50 வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது இப்போ ஒரு ரூ. 5000 ஒரு கிராமோடைய ரேட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வாங்குறப்ப அதாவது ஆன்லைன் மூலமா நம்ம வாங்குறப்போ ரூ. 4950 வந்து நம்ம 1 கிராம் வாங்கிக்க முடியும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன். இந்த திருப்பு வந்து என்ன அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க 1 கிராம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றதையுமே வந்து நான் சொல்றேன். இப்போ எவ்வளோ தங்கம் வாங்க முடியும் இந்த ஸ்கீம் மூலமா எவ்வளோ தங்கம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தனி நபர் வந்து 1 கிராம்ல இருந்து 4 கிலோ வரைக்கும் வாங்க முடியும். இந்த வருஷம் அதாவது இப்ப 2024 பிப்ரவரியில வந்து 1 கிராமோடைய ரேட் 24 கேரட் கோல்டோடைய 1 கிராம் ரேட் வந்து ரூ. 6,263 அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம 1 கிராம் வாங்கணும் அப்படின்றப்போ இந்த ரேட்டுக்கு தான் நம்மளால வாங்க முடியும். இத விட அதிகமா வாங்கணும் அப்படின்னாலுமே வந்து அதுக்கு ஒரு லிமிட்டட் வந்து குடுத்துருக்காங்க. அது என்னன்றதையுமே பார்க்கலாம். எத்தன வருஷம் வந்து இதோடைய மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 8 வருஷம் வந்து இதோடைய மெச்சூரிட்டி பீரியடா இருக்கும். இப்போ 1 கிராம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். 1 கிராம் வந்து ஒரு ரூ. 5000க்கு வாங்குறோம் அப்படின்றப்போ, அது வந்து ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு எவ்ளோ ரேட் ஏறி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம நெனச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்றப்போ, 8 வருஷம் கழிச்சு ஒரு வேள ரூ. 10,000 வித்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்போ ஒரு 5000க்கு வந்து 1 கிராம் இப்ப விக்கிது. அத வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்றப்போ, ஒரு 8 வருஷம் கழிச்சு அந்த 1 கிராம் வந்து ரூ. 10,000க்கு வித்தாலும், நமக்கு வந்து அந்த ரூ. 10,000க்கு வந்து அமௌண்ட் குடுத்துருவாங்க. அப்ப எவ்ளோ லாபம் பாருங்க. பாதிக்கு பாதி லாபம். அதனால இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் அப்படின்னு இதனால தான் நான் சொல்றேன். இப்போ ஒருவேளை என்னால 8 வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு இடையிலேயே வந்து தேவைப்படுது. ஒரு அவசரமா விக்கணும் அப்படின்னு நெனைக்கிறோம் அப்படின்றப்போ, கண்டிப்பா விக்க முடியும். ஆனா, அதுக்கு வந்து இந்த வட்டி வந்து கிடையாதுங்க. சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? 2.5% வந்து வட்டி வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து குடுக்க மாட்டாங்க. நம்ப விக்கிற அன்னைக்கு என்ன ரேட்டோ, அதுபடி வித்து அந்த அமௌண்ட்ட வந்து நம்மளுடைய அக்கவுண்ட்ல குடுத்துருவாங்க. இது மாரி தான் பண்ணுவாங்க. நமக்கு வந்து அந்த வட்டி விகிதம் அப்படின்றது வந்து கிடைக்காது. இந்த வருஷத்துக்கு வந்து எப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பிப்ரவரி 12ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 16ஆம் தேதி வரைக்கும் கிடைக்குது. இன்னைக்கு வந்து டேட் வந்து பிப்ரவரி 14 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 நாள் வந்து நம்மளால வாங்க முடியும். இதில போய் நேர்ல போய் வாங்குறோம் அப்படின்றப்போ, ரூ. 20,000க்கு வந்து மினிமமா பணம் கட்டி வாங்க முடியும். அதுக்கு மேல நம்ம வாங்க விரும்புறோம் அப்படின்றப்போ, மீதி அமௌண்ட்ட வந்து செக்கா தான் நம்ம வந்து குடுக்கணும். இதே வந்து நம்ம ஆன்லைன்ல வாங்குறப்போ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வேணாலும் டைரக்ட்டா வாங்கிக்க முடியும். ஆனா நேர்ல போய் வாங்குறப்போ 20,000 மினிமமா நம்ம வந்து பணமா கட்டிக்கணும். மிச்சம் அமௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பா செக் மட்டும் தான் குடுக்க முடியும். இது வந்து ஒரு விஷயமா கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம்ல வந்து யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா இந்தியன் சிட்டிசன் மட்டும் தான் வாங்க முடியும். வேற இதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆதார் கார்டு கண்டிப்பா கேட்குறாங்க. பான் கார்டு, அதுக்கடுத்து நம்ப அ யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் ஐடி இது வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஓட்டர் ஐடி. இந்த மாரி 4 விஷயங்கள் வந்து இம்பார்ட்டன்ட்டா வந்து ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணி குடுக்குறப்ப இந்த டீட்டெயில்லாம் நம்ம வந்து குடுக்கணும். அதுக்கடுத்து வந்து நம்ம நகைய எப்படி வந்து அடகு வச்சு பணமா வாங்கிக்க முடியுமோ, அதே மாதிரி இந்த பத்திரத்தையும் அடகு வச்சு நம்மளால பணமா வாங்கிக்க முடியும். இது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து இப்ப என்கிட்ட நகையா நான் எடுத்து சேர்த்து வைக்கிறேன். நான் கொண்டு போய் எனக்கு ஒரு அவசரத்துக்கு நான் கொண்டு போய் அடகு வச்சு பணமா மாத்திக்க முடியும். இந்த பேப்பர வச்சுட்டு என்ன பண்றது? அப்படின்னு தான் நெறைய பேர் யோசிக்கிறோம். ஆனா இந்த பத்திரத்தையுமே அதாவது இந்த தங்க பத்திர திட்டத்துல இருக்கக்கூடிய பத்திரம் வந்து நமக்கு கொண்டு போய் அடகு வச்சு நம்மளால பணமா மாத்திக்க முடியும். இது வந்து உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா எப்பயுமே வந்து நமக்கு திடீர்னு பணம் தேவைப்படுது அப்படின்றப்போ, மோஸ்ட்லி நம்மள மாரி மிடில் கிளாஸ் எல்லாம் வந்து நம்புறது வந்து தங்க நகைகள தான். அதே சமயம் இந்த பத்திரத்த கொண்டு போய் வைக்க முடியும் அப்படின்றது வந்து உண்மையாவே நல்ல விஷயமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.